எல்லாருக்கும் ஹாய். என் பேர் ரிஷாந்த். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, என்னோட பொலிட்டிக்கல் வியூஸ் அபவுட் டிவிகே அதை பற்றி தான் வந்து பேச போகிறேன். ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் அதுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து பேச போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த இடத்துல வந்து நான் சொன்னது வந்து தப்பாக இருந்துச்சு, இல்லைனா இதுக்கு வந்து உங்ககிட்ட பதில் ஆன்சரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப வியூஸ் போகணும், அந்த மாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்ற எக்ஸாக்டாக வந்து நான் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அந்த மாதிரியான தாட்ஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் நான் சொல்கிறது வந்து ஒரு டிபேட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக இருந்துச்சுன்னா, இல்லை அதுக்கு வந்து அந்த இடத்துல தப்பாக சொல்லிட்டேன், தப்பான எண்ணிக்கையில் சொல்லிட்டேன், டேட் மாற்றி சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் பண்ணுவேன். அது நான் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு உணர்ந்து அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். அப்படி இல்லை அதுக்கு வந்து என்கிட்ட ரிப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆன்சர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அதை தவிர உங்களுக்கு தோணுது, உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக கெட்ட வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணி வந்து சும்மா வந்து பேக் கமெண்ட்ஸ் மட்டும் போட தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கேன். எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து அவங்க டிவிக்கு அகேன்ஸ்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலே ரெண்டு விஷயம் தான் பண்ண வேண்டியது. ஒன்று ஃபுல்லாக உங்களுக்கு வேறு பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை, கெட்ட வார்த்தையாக ஃபுல்லாக போட்ட வேண்டியது. அப்படி இல்லை அப்படின்னா சரி வந்து 200 rupees டிஎம்கே 200 rupees அப்படின்னு சொல்லி போட்ட வேண்டியது. நான் தெரியல ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் டிவிக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுனால நான் வந்து தனிப்பட்ட இந்த ஒரு கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன், இல்லை அந்த ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு வந்து சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா கட்சிக்குமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. மைனஸ் நிறையவே இருக்கு. பட் ஆனால் வந்து அவங்க செஞ்ச ப்ளஸ்னும் இருக்கு, ஓகேவா? இல்லாம இது இல்லை இருக்கு. நான் ஒரு தனியான ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு கட்சியுமே சொல்ல, எல்லா கட்சியுமே இருக்கு. நான் வந்து இந்த வீடியோல இந்த கட்சி என்ன பண்ணிருக்கு, லைக் இதெல்லாம் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, மைனஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்ற அதை பத்தி நான் வந்து இந்த வீடியோ கவர் பண்ண போதில்லை. இந்த வீடியோல பியூரா நான் வந்து டிவிக்கே அப்புறம் பொலிட்டிஷியன் விஜய் இவங்க பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பேச போகிறேன். மேபி ஒன் ஆர் டூ இடத்துல வந்து நான் ஆக்டர் விஜய் பற்றி நான் பேசலாம். பட் ஆனால் என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து நான் வீடியோவில் பொலிட்டிஷியன் விஜய் பற்றி மட்டும் தான் பேச போகிறேன். ஏன்னா ஆக்டிங்கில் ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டாராகவே இருந்தாலும் பட் that doesn't fit with politics, right? ஸோ நான் வந்து இதில் மெயினாக பாலிடிக்ஸ் பற்றி மட்டும் தான் பேச போகிறேன். ஸோ வந்து நான் ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து உங்கள் கட்சியோட கொள்கையை பற்றி பேசுவோம். இப்போ வரைக்குமே வந்து உங்கள் கட்சியில் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து எதுவுமே இன்னும் தெரிவிக்கல. அவர்கிட்டே வந்து எல்லாருமே வந்து உங்க கொள்கை தான் என்னன்னு கேட்டதுக்கு கடைசியாக ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்ன எல்லாரும் என்கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டுருக்கீங்க, நான் தான் எல்லாருக்கிட்ட சொன்னேன், பிறப்பிற்கு எல்லாரும் சமம், இதுதான் வந்து என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது கொள்கை கிடையாது. கொள்கை அப்படின்னா ஒரு ஐடியாலஜி. கொள்கைன்றது ஒரு ஐடியாலஜி. நீங்க வந்து எந்த ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது ஒரு கொள்கை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎம்கேல பொதுவாக டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க எல்லாருமே வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம டிவி நம்ம எதுவுமே வந்து நான் நம்ம சொன்னாலும் லைக் நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த கட்சி சப்போர்ட் பண்ணதான் எது எடுத்துக்காதீங்க. டிவி என்டிகே கட்சி இருக்கு. என்டிகே கட்சி வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம் வேணும். அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி, அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தேவைப்படுது. லைக் இது வரைக்கும் சென்ட்ரல் வரைக்கும் எடுத்து போக வேண்டாம், நமக்கே வந்து அதுக்கான உரிமை வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜி தான் வந்து தமிழ் தேசியம். பிஜேபி காங்கிரஸ் இவங்க வந்து இந்திய தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து சேம் இப்போ என்டிகே கட்சியில் இருக்க அதே ஐடியாலஜி தான். பட் ஆனால் வந்து தமிழ்நாட்டுன்னு இல்லாமல் ஓவரால் இந்தியா வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜி தான் வந்து காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இது பேர் தான் வந்து ஐடியாலஜி. இன்னொரு சில முக்கியமான உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா கம்யூனிசம், கேபிட்டலிசம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமஸ் ஐடியாலஜி, ஓகேவா? ஸோ இது பேர் தான் வந்து கொள்கை, இதுதான் ஐடியாலஜி. இதுல எதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு அவர் வந்து இன்னமும் அதுக்கான ஒரு ஆன்சர் தரல. அதை கேட்டதுக்கு அவர் வந்து பிறப்பிற்கு எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. தட்ஸ் நாட் ஐடியாலஜி. அவர் தன்னைத்தானே அவரே வந்து அதுதான் கொள்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இது வந்து உங்க பார்ட்டியில இருக்க தொண்டர்கள் வந்து இதை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம நடந்திருந்தா கூட ஏதோ ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் ஒரு தலைவருக்கே வந்து ஒரு கொள்கைனா என்ன அப்படின்றது தெரியாம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொள்கை அப்படின்னு சொல்லி அவர் வைக்கிறாரு. நம்ம சரி அவர் வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் அது அவர் கொள்கையை நம்புறாருல, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வகையாச்சும் அவர் நடந்திருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா வந்து எதை சொல்ல போறோம் உங்களுக்கு தெரியும். ஆணவ கொலை தான். அந்த ஆணவ கொலை இன்சிடென்ட்ல வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் படி அவர் வந்து எல்லா பீப்புள்ஸுமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் அப்படின்றது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட். கரெக்டா அவரே வந்து மூவி ரிலேட்டடா சொல்லக்கூடாது. பட் ஆனால் நம்ம மாஸ்டர் படத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே வந்து அவர் அந்த பாலிடிக்ஸ் பத்தி ஒரு சின்ன லைன் வரும். அந்த காலேஜில் நடக்கிற அந்த ஒரு எலெக்ஷன் இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆப்போசிட் பீப்புள் சும்மா கலாச்சி அதை மாதிரி பண்றது மட்டுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூ கிடையாது. ஒரு நல்ல பொலிட்டிஷியனா அவன் பண்ண தப்பு என்னன்னா அதுக்கு வந்து நீயா இருந்தா நீ அதை எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ண, இதெல்லாமே வாய்ஸ் அவுட் கொடுக்குறவன் தான் ஒரு நல்ல பொலிட்டிஷியன். ஆனா ஸ்பீக்கர்ஸ் தான் பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. நீங்க போல்டா பேசணும் சரி, அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி போட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி போட்டு கேட்கணும். இந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டாருன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து மெயினாக வந்து மற்ற கட்சிகள்லாம் எப்படின்னு சொல்லலாம், டேரக்டாக வந்து அந்த கட்சிகள்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கல. நானும் டிஎம்கே மட்டும் தான் போட்டி, நாங்கள் ரெண்டு பேர் தான் இங்கே ஃபுல்லாக போட்டி, நான் தான் மெயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவரே நினைச்சிட்டு எங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சொல்லிட்டு, அதே மாதிரி டிஎம்கேல இருக்கிற நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்லாம அவரே வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவர் கலாய்க்கிறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு சிட்டிசனா இருக்கு, ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க. ஸோ வந்து யாரெல்லாம் வந்து நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவர் என்னதான் ஒரு தப்பே பண்ணியிருந்தோம்னா அவருக்கு நம்ம டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். நம்ம அந்த ஒரு வகையில நம்ம ஆக்டர் விஜய் வந்து
பொலிட்டிஷியன் விஜய் வந்து இப்போதைக்கு எதுவுமே செய்யல. என்னதான் எனக்கு வந்து பொலிட்டிஷியன் விஜய் பிடிக்கலனாலும் நாளைக்கு அவர் சிஎமானாலும் அவரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒருத்தர் ஒரு போஸ்டிங்ல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம கண்டிப்பா கொடுத்து ஆகணும். அதே வந்து ஒரு பொலிட்டிஷியன் வந்து கொடுக்கல. என்னதான் ஒரு ஆப்போசிட் இதுல இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் பட்டம் கொடுக்காம வேற ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஆனா அவர் வந்து இன்சல்ட் பண்ற மாதிரியான எக்கச்சக்க வார்த்தைகளை தான் வந்து அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. இது தெரிஞ்சுக்க வேண்டிய இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்போ வந்து நான் பேச போறது வந்து அது இல்ல. அவர் வந்து ஐடியாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னால, ஈக்குவலா ட்ரீட் பண்றது. அதுலயே வந்து நம்ம கவின் இன்ஸ்டன்ட் அந்த ஆணவ படுகொலை நடந்த இடத்துல கவினை கொன்னவருக்கு ஆப்போசிட், அதாவது அந்த விக்டிம் சைட்ல சொல்ல, அந்த கொன்னவர்ல அவரோட மர்டர் பண்ணவரோட சைட்ல சொல்றேன். அதுக்கு வந்து ஒரு இன்னும் வரைக்குமே ஏதாவது எனக்கு ஒரு வீடியோ வந்து நீங்க கமெண்ட்ல டேக் பண்ணியோ இல்லை ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு வீடியோ கூட ஒரு இடத்துல கூட வந்து அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா பியூரா வந்து ஒரு கேஸ்ட் வச்சு தான் பேசிக் அதுதான் லைக் அவங்களோட அந்த கேஸ்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore ஓட் வந்து அவருக்கு தேவைப்படுதுன்றனால, அந்த சவுத் சைட்ல இருந்து தேவைப்படுதுன்றனால இது வந்து லிட்டரலா அவர் வந்து ஒரு வார்த்தை கூட இந்த கவினோட இன்சிடென்ட் பத்தி பேசவே இல்லை. ஒரு பொலிட்டிஷியனா வந்து அவர் கண்டிப்பா பேசி ஆகணும். அவரோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிறதே வந்து எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுன்றது. ஆனா இதையே வந்து அவர் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணவே இல்லை. அவரோட கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 பேர் வச்சிருக்காரு. ஆனா அந்த கொள்கை தலைவர்களே வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை தலைவரோட பேர் வந்து நிறைய தொண்டர்களுக்கு வந்து தெரியல. மொத்தம் எத்தனை கொள்கை தலைவர் இருக்காருன்றதும் தெரியல, அவங்க பேரும் தெரியல. அப்படியே ஏதாவது ஒரு பேஜ்ல அவர் சொன்னதை வச்சு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பண்ண ஐடியாலஜி என்ன அப்படின்றது எதுவுமே தெரியல. அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு அவர் வந்து கவின் இன்சிடென்ட் வந்து அவர் வாய்ஸே கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இதை தாண்டி பிக்கஸ்டா வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஊழலை வந்து ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு வந்து இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து ஜனநாயகன் மூவிக்கு வந்து நடந்ததுதான். அதுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி என் பேர் சார், நான் வந்து மெட்ராஸ் க்ளோஸ் ஹோஸ்ட்ல வரேன். நீங்க வந்து டிக்கெட் பத்தி சொல்லிருந்தீங்க. இப்போ வந்து டிக்கெட்லாம் வந்து தியேட்டர்ல விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா முன்னாடி மக்கள் மட்டும் அந்த டிக்கெட் கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிவிக்கே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எனக்கே வந்து ஒரு டிக்கெட் வேணும்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச டிவி கேட்டு ஃபோன் பண்ணி டிக்கெட் எடுத்தோம். அவங்க சொன்ன விலை 5000 10,000. அதுக்கு கம்மியா எங்களுக்கு கிடைக்கல சென்னையில. இப்போ இவங்களே நாளைக்கு கேண்டிடேட் வருவாங்க. இவங்க வந்து நாளைக்கு அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நான் எந்த ஒரு நம்பிக்கையில வாக்களிக்கிறது. உங்களோட நீங்க எடுத்த அந்த ஜனநாயகன் படத்தோட FTFS டிக்கெட்ஸ் வந்து நீங்க உங்களோட ரசிகர் மன்றத்துக்கு தான் தரீங்க. அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இப்போ இருக்க டிவிக்கு மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அவரோட ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க தான் இப்போ இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க ரசிகர் மன்றத்தில் ஐ மீன் எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு டிவிக்கு மெம்பர்ஸ் தான். அப்படிப்பட்டவங்களே வந்து ஒரு டிக்கெட்ஸ் ஒரு டிக்கெட் பிரைஸ் 190. படம் எல்லாம் ஒரு வரைக்கும் 190, அதுக்கப்புறமா 110 வச்சு இப்பதான் வந்து மூவிஸ் வந்து மூவ் ஆகும். இது வந்து இப்படிதான் மூவ் ஆகும். இது வந்து அவங்க ஒரு டிக்கெட்ஸ்மே வந்து மினிமம் ஒரு எவ்வளவுதான் க்ளோஸ் ஆனாலும் மினிமம் வந்து 3K காட்சி விற்கிறாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு கூட்டமாவே வந்து அவங்க மினிமமாவே 3K தான் விற்கணும். அதுக்கு மேல உங்களால விற்க முடியாது, அதோட கமிஷன் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா வந்து அவங்க பிரிச்சு ரன் பண்றாங்க. இதை வந்து கேட்டதுக்கு இதுவும் வந்து காரணம் டிஎம்கே தான். ஏன் அப்படின்னா இதுக்கான காரணம் டிஎம்கே தான். அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டா இது வந்து யார் இருக்கும்போது யார் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஊழல் நடக்குது. இதுக்கு காரணம் இந்த 150 ரூபா டிக்கெட் வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்கப்படுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இங்க எத்தனை பேர் வாங்கிருப்பாங்க? அது ஒத்தின ஒரு உதாரணத்தோட சொல்லிடுறேன். இதை யாரு விற்கிறாங்க பாத்தீங்கன்னா தியேட்டர். யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகாரிகள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஆம்னி பஸ் இருக்கு. ஆம்னி பஸ்ல இப்ப நீங்க வாரம் பாத்துருப்பீங்க, வீக்கெண்ட் பொங்கல் வந்துருச்சு, 500 ரூபாய் விற்கிற டிக்கெட் 4000 ரூபாய் விற்கும். ஆம்னி பஸ் விற்கிறதுல யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? அரசு சார்ந்த அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் தானே. தியேட்டர் யார் கண்ட்ரோல் இருக்கு? தனிநபர்கள். அந்த டிக்கெட் எவ்வளவு கொடுக்கணும், என்ன விலைக்கும் அதுக்கான டாக்ஸையும் யார் நிர்ணயிக்கிறது? சோ இதெல்லாம் அரசு துறைகள் சரியாக செயல்பட்டாலும் இதெல்லாம் நடக்கும். இது எப்படி ஒரு அந்த படத்தில் சார்ந்தவர்களும் அவர்களும் எப்படி போய் ஒரு 700 தியேட்டர் 800 தியேட்டர்ல கண்ட்ரோல் பண்ணும்? இதெல்லாம் நான் சொன்ன சிஸ்டம். இது நீங்க என்ன நான் சொன்ன சிஸ்டம்ல இதுவும் ஒண்ணு. நான் சொன்ன பெரிய விஷயங்கள் சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். இதான் எங்களுடைய எண்ணம். இந்த மாதிரியான ஊழல்கள் எல்லாம் நடக்குது. இதுக்கும் வந்து டிஎம்கே தான் பொறுப்பேற்கணும். அதனாலதான் நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரியான எல்லா ஊழலுமே நாங்க ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு இதுக்கு வந்து ஃபுல்லா ஃபயர் விட்டு பாத்தீங்களா, அந்த 200 ரூபாய் யூபிஐ வாங்கின வாயை எப்படி அடிச்சாரு பாத்தி, அந்த மாதிரி எல்லாம் வந்து டேக்ல போட்டுருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ என் பையன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு வந்து போலீஸ் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அதனால என் பையன் தப்பு பண்ணிட்டான் ஆனா போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து அதுக்கான பழி யார் எடுத்துப்பா? என் பையன் தப்பு பண்ணிருந்தா அப்படின்னா அதுக்கான பழியை நானே எடுக்கணும். கரெக்டா? போலீஸ் என்னதான் அவங்களோட டியூட்டி செய்யணும், அது செகண்டரி. ஓகே, அவங்களோட டியூட்டி செஞ்சாகணும். செய்யல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க சொல்லலாம். ஓகே, அதனால மத்தவங்க சொல்லணும். நீங்களே வந்து போலீஸ் எதுவுமே சொல்லல, அதனால என் பையன் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. இதே நான் போலீஸா இருந்தா என் பையனை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஆட்சி கிடையாது. ஓகே, ஒரு நல்ல பர்சன்டே கிடையாது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் என்னோட ஒரு பையனா இருந்தா அப்படின்னா அவனுக்கு நான் ஜஸ்ட் 1% வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் வந்து அவரால் வந்து அந்த ஒரு கூட்டத்தில் இருக்க ஒரு ஊழலையும் வந்து அவரால் தடுக்க முடியல அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழலை அவர் எப்படி தடுப்பாரு? எதை வச்சு நாங்க நம்புறது? எதை வச்சு அந்த கஷ்டங்கள் பில்ட் பண்ண முடியும்? அதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு இன்னும் தெரியல. முடிஞ்சா அதை சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து அவரை கம்பேரிங் வித் எம்ஜிஆர். ஓகேவா? ஸோ வந்து ஏன் அவர் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டா அவர் வந்து நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நல்ல ஆட்சியை கொடுத்தது இல்லை, அதனால வந்து புதுசாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? சரி, இப்போ புதுசா வந்து இவங்க புதுசா வந்து நம்ம சீமான் கட்சி வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஆட்சிக்கே வந்தது இல்லை. ஸோ உங்களால முடிஞ்சதுன்னா சீமான் கட்சிக்கு நான் இப்போ மாதிரி சொல்லி நான் சீமான் கட்சி நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். சீமான் சாரோட கட்சி இருக்கு, விஜய் சாரோட கட்சி இருக்கு. இது மாதிரி நிறைய கட்சிகள் வந்து இன்னும் ஒரு வாட்டி கூட வந்து வின் பண்ணாம இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க வந்து சான்ஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஏன்னா அவர் வந்து ஆக்டிங்ல ஒரு எக்கச்சக்கமா ஒரு ஃபேன் பேஸ் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ அதனால அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் வச்சு நம்ம இதுலயும் வந்து அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் வச்சு நம்ம இதுல
ஓட்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவரும் இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ஆக்ட் பண்றீங்க. ஸோ அவர் வந்து ஆக்டிங்ல ஒரு பெரிய ஸ்டார், அதனால நம்ம வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆக்டிங் அண்ட் பாலிடிக்ஸ்ன்றது 2 டிஃபரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, ஆக்டிங்ல என்னதான் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் பட் தட் டசன்ட் ஃபிட் வித் பாலிடிக்ஸ். ஏன்னா இப்போ வந்து ஆக்டிங்ல வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் மாதிரி ஒட்டுமொத்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு லீடர் சூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த டைம்ல நீங்க வந்து அவருக்கு ஓட் போட்டு, ஏன்னா இவ்வளவு நல்லா நடிச்சிருக்காரு, இவருக்கு நான் ரொம்ப நாளா ஒரு ஆக்டிங்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க ஓட் பண்ணீங்கன்னா அது வந்து தட்ஸ் டோட்டலி ஃபேர். பட் ஆனா இதுல வந்து ஆக்டிங் பாலிடிக்ஸ் 2 டிஃபரெண்ட் பார்ட்ஸ். ஆக்டிங்ன்றது அவர் ஆர்டிஃபிஷியலா ஒரு செயற்கையா அவர் என்ன அவர் வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறதா இருந்தாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றதா இருந்தாலும் அவர் ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டேரக்டரோ சொன்னாருன்னா அது நடிச்சது ஆகணும். அதுதான் அவரோட ப்ரொஃபஷன், அதுதான் ஆக்டிங். அதுக்கும் இதுக்கும் பாலிடிக்ஸ் வந்து எந்த வகையில ஒரு வகையில கூட லிங்கே கிடையவே கிடையாது. ஒருவேளை அவர் ஆக்டிங்ல இருந்து ஆக்டிங்ல நிறைய காசு சம்பாதிச்சு அந்த காசு எல்லாத்தையும் வச்சு அவர் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அப்ப நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அப்ப கூட வந்து அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஆனா அதுல அந்த பாயிண்ட் அடுத்து வரேன். ஆனா கேட்டதுக்கு வந்து இதே மாதிரி தான் ஆக்டிங்ல இருந்து பாலிடிக்ஸ் வந்து எம்ஜிஆரும் அதே மாதிரி நல்லா ஆட்சி கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்க வந்து விஜய் வந்து எம்ஜிஆர் கூட நாங்க கம்பேர் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. கரெக்டா? அதுக்கு தான் வரேன், அதுக்கு தான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். அதுல வந்து எம்ஜிஆர் வந்து ஆக்டிங்ல இருக்கும்போது அவர் வந்து யங் ஏஜ்ல ஆக்டிங்ல இருக்கும்போது வந்து சைட் பை சைடா பாலிடிக்ஸ் குள்ள இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து அவங்க பாலிடிக்ஸ் ரொம்ப ஏசாவே இருந்து அவர் அப்படியே ஒரு எம்எல்ஏவா ஆனாரு. ஒரு எம்எல்ஏவா ஆகி அதுக்கப்புறமா தான் வந்து ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி உருவாக்கி, அது முன்னாடி டிஎம்கேல இருந்து அதுக்கப்புறமா எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஒரு தனியா ஒரு கட்சி இருந்து அதுக்கப்புறமா ரொம்ப ஏசா உழைச்சி அதுக்கப்புறமா நல்லதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து அவரு ஒரு சிஎம்மா ஆனாரு. இவ்வளவு பண்ணி ஒரு மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னா அதை டேரக்டா வந்து போன வருஷம் வந்தவரை இந்த வருஷம் சிஎம் ஆகணும். ஏன் கேட்டா ஆக்டிங் வந்து அவரு வந்தால அதே மாதிரி இவரு வந்து ஆக்டிங் வந்து வந்திருக்கும், இவரு ஒரு சிஎம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து எந்த வகையில எடுத்து போகலாம், எந்த வகையில நீங்க வந்து எம்ஜிஆர் இவர் கூட கம்பேர் பண்ணி பேசலாம், எந்த வகையில நியாயம் அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. அடுத்து வந்து முக்கியமான ஒரு டேக் வந்து பச்சோந்தி அப்படின்ற ஒரு டேக். நம்ம உங்களோட டிவிகே கட்சியில இருந்து ஒரு விமன் வந்து இதுக்கு டிஎம்கே கட்சிக்கு போனாங்க. கரெக்டா? அப்படி டிவி கட்சி வந்து டிஎம்கே கட்சிக்கு அவங்க போனதுக்கு அவங்களுக்கு வந்து பச்சோந்தின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கே அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான டாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க சொன்னீங்க. ஸோ வந்து இப்போ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க இந்த கட்சியில அந்த கட்சிக்கு போனதுக்கு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு டாக்ஸ் நீங்க வந்து கொடுத்தீங்க. கரெக்டா? அப்போ நீங்க சொல்றது என்னன்னா ஒரு கட்சியில இருந்தா அதே கட்சியில தான் இருக்கும், அவர் வந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது. கரெக்டா? அதுதான் நீங்க வந்து சொன்னீங்க. அது வந்து விஜய் என்னெல்லாம் பண்ணாரு வரேன். இப்போ அதே மாதிரி செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் டிஎம்கே கட்சியில இருந்து டிவிகே கட்சிக்கு வந்தாங்க. அப்போ வரும்போது அதே மாதிரி ஏன் அவருக்கு வந்து பச்சோந்தி டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை? அந்த பொண்ணு இப்போ டிஎம்கே பச்சோந்தி சொல்லும்போது இவருக்கு வந்து அதே மாதிரி டிவிக்கோட பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஏன் கொடுக்கல? ஏன் அப்படின்னா இவங்க சைடு எது பண்ணாலும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அவங்க சைடு எது பண்ணாலும் அவங்க நல்லதே பண்ணாலும் நீங்க கெட்டதுன்னு சொல்லுவீங்க, இவங்க கெட்டதே பண்ணாலும் அது நல்லதுன்னு சொல்லுவீங்க. இவங்க சைடு ஒரு கொலையா பண்ணாலும் நீங்க வந்து அதை டோட்டல் அக்செப்ட் தான் பண்ணுவீங்க. நாளை வந்து இங்க இருந்து சிஎம் சாரி வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்களே வந்து நம்ம உங்களோட டிவி கட்சி வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அவரும் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு அவரும் நல்லது பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கண்ணை மூடிட்டு பிளைண்ட் சப்போர்ட் பண்றீங்க. ஒரு டிவி கட்சியில யார் என்ன செஞ்சாலும் பிளைண்டா நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றீங்க. முதல்ல இது மாதிரி பச்சோந்தின்ற டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்களா? ஏன் அப்படின்னா டிஎம்கே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணது. இப்பதான் வந்து அதுக்கு மெயினா வரேன்.